நாமக்கல் ஸ்பா சென்டரில் போலீஸ் அதிகாரி என கூறி கைவரிசை காட்டிய 7 பேர் கொண்ட கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது. பெண் ஊழியரை அறையில் பூட்டி வைத்து தாக்கிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ஸ்பாவில் நுழைந்து போலீஸ் அதிகாரி என கூறி திருட்டில் ஈடுபட்டவர்கள் இவர்கள்தான். பெண் ஊழியர்களை அறையில் அடைத்து திருட்டில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? நாமக்கல் நகரில் செயல்பட்டு வரும் ஸ்பா சென்டருக்கு காரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் தங்களை போலீசார் என கூறி உள்ளே புகுந்துள்ளனர். ஸ்பாவில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என கூறியவர்கள் ஸ்பாவில் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதை நம்பி உண்மையிலேயே போலீசார்தான் வந்திருப்பதாக நினைத்த ஸ்பா ஊழியர்களை ஒரு அறையில் அடைத்து வைத்து மர்ம நபர்கள் மெகா சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். அதில் 40,000 ரூபாய் ரொக்கம், 1.5 பவுன் நகை, 3 மொபைல் போன்கள் உள்ளிட்டவற்றை திருடிய மர்ம நபர்கள் உடனே அங்கிருந்து காரில் தப்பித்துச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அருகில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ஸ்பாவில் கைவரிசை காட்டி தப்பிய 7 பேர் தெளிவாக பதிவாகியிருந்தனர். அந்த கார் பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் 7 பேர் கொண்ட கும்பல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கரூர் சென்ற போலீசார் வழக்கில் தொடர்புடைய கார்த்திக், செல்வா, ராஜசேகர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின்படி மேலும் 2 பேரை பிடித்துள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவல்துறை அதிகாரிகள் என கூறி அடிக்கடி இதுபோன்று அத்துமீறி மருத்துவமனை, ஸ்பா உள்ளிட்ட இடங்களில் மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது.